அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் ஜும்மா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நம்மளுடைய ஒவ்வொரு செயலையும் ஒவ்வொரு சொல்லையும் அல்லாஹ் கபுல் செய்வானாக. நம்மளுடைய துவாக்களை அல்லாஹ் கபுல் செய்து ஈரு உலகிலும் வெற்றியாளர்களாக அல்லாஹ் தஆலா ஆக்கி அருள்வானாக என்ற துவாவோட நம் சலவாத்தினால் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய சிறப்புகள் என்ன, பலாபலன்கள் என்ன, இந்த சலவாத்தை கொண்டு நம்ம ஈடேற்றம் பெறுவது எப்படி அப்படிங்கிற விஷயங்களை இன்னைக்கு நம்ம இன்ஷா அல்லாஹ் இந்த தலைப்பாக பார்க்க போகிறோம். அல்ஹம்துலில்லாஹ் எல்லாருக்குமே தெரியும் சலவாத்து ஓதுவது எவ்வளோ பெரிய மகிமைக்கு ஒரு செயல் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அதே நேரத்தில் சில பேர் சலவாத்தை மறந்த நிலையிலேயே நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கோம். கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொன்ன உடனேயே சலவாத்தை வாய் விட்டு சொல்லணும். மஜ்லிஸுகளில் நம்ம வாய் விட்டு சொல்லும்போது தான் பிறருக்கும் அதே மாதிரி சொல்லணுங்கிற உதிப்பு வரும். நான் மனசுக்குள்ளே சொல்லிக்கிறேன் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா பிறருக்கு அது என்ன செய்யாது, அந்த உதிப்பு வர்றதுக்கு குறைவாக இருக்கும். அப்போ நம்ம பிறருக்கு அந்த உதிப்பை உருவாக்குனதுனால அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு என்ன கூலி கொடுக்குறானோ அதே போல் நமக்கும் கூலியை தருவோம். இப்போ அல்லான்னு ஒரு பேரை நம்ம அல்லாவுடைய திருநாமத்தில் அல்லான்னு சொல்லும்போது ஜல்ல ஜலாலஹு ஜல்ல ஷானஹு தஆலான்னு நம்ம சொல்லுவது மாதிரி நபிமார்களுடைய பெயரை கேட்கும்போது அலைஹிஸ்ஸலாம்னு சொல்லுவது போல, பெரியார்கள் இறைநேசர்களை சொல்லும்போது ரஹ்மத்துல்லாஹின் என்று சொல்லும் போல, சஹாபாக்களை சொல்லும்போது ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, பெண்களுக்கு என்ற அன்ஹா ஆண்களுக்கு என்ற அன்ஹுன்னு நம்ம சொல்லுவது போல, நம் கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்னு சொல்லும்போது அலைஹி வஸல்லம் மட்டும் நம்ம சொல்லலை, ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன் நம்ம அப்படி சொல்கிறோம்? அது சொல்கிறதுனால நம்மளுக்கு என்ன ஒரு நன்மை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, அல்லாஹ் தஆலா குர்ஆன்லேயே சொல்லக்கூடிய ஒரு வசனம் தான் இப்போ நம்ம ஓதுனது. எல்லா வசனங்கள்லையும் யா அய்யுஹல்லதீனங்கிற வார்த்தை வசனங்களுக்கு முதல்ல வரும். ஆனால் இந்த மெசேஜ் அல்லாஹ் நம்மளுக்கு சொல்கிறான், நானும் மலக்குகளும் சலவாத்து சொல்கிறோம், நீங்களும் சலவாத்து சொல்லுங்கள் அப்படின்னு நம்மளுக்கு எல்லாம் கட்டளை இடுறோம். அப்போ அந்த அடிப்படையில் நம்ம சலவாத்துக்களை மற்ற சூறாக்கள்ல எல்லா ஆயத்துக்களும் ஓதுவோம், சலவாத்து சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஆனால் இந்த ஆயத்து ஓதும்போது நிறுத்திட்டு அந்த இடத்துல நம்ம சலவாத்து சொல்லிட்டு திரும்ப அடுத்த ஆயத்தை நம்ம ஓதுனோம்டா நம்மளுக்கு அல்லாஹ் தஆலா நன்மைகளை ஏராளமாக தர்றான். இன்ஷா அல்லாஹ் சலவாத்துடைய மகிமையை அறிஞ்சு அதோடைய சிறப்புகளை தெரிஞ்சு நம்ம சலவாத்துக்களை ஓத கடமைப்பட்டவர்களாக அடுத்தவர்களுக்கும் எத்தி வைக்கக்கூடியவர்களாக வல்ல ரஹ்மான் ஆக்கி அருள்வானாக. கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, என்னுடைய உம்மத்துமார்கள் எங்கிருந்து எனக்கு சலாம் சொன்னாலும், என் திசையில் இருந்து சலாம் சொன்னாலும் சலவாத்தை ஓதினாலும் என்னிடம் அது காட்டப்படும்ங்கிறாங்க. சுபஹானல்லாஹ். அப்போ இது எப்படிப்பட்ட அமலாக இருக்குது? அப்போ அதனால நம்ம இன்ஷா அல்லாஹ் அதிகமாக சலவாத்து ஓதக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் மஜ்லிஸுகளில் நம்மளுக்கு நிறைய தர்றான். ஏன்னா மஜ்லிஸில் நம்ம அடிக்கடி ரசூலுல்லாஹ்வுடைய பேரை நம்ம சொல்லுவோம், சொல்ல சொல்ல சலவாத்து நம்ம ஓதிக்கிட்டே இருக்கும். அப்போ இதை நம்ம இந்த பயிற்சி எதுக்காக நம்ம எடுக்கிறோம்? மற்ற ஏனைய நேரத்திலையும் நம்ம சலவாத்துக்களை அதிகமாக சொல்லக்கூடியவர்களாக நம்ம வேலை பார்த்துக்கிட்டே நம்ம சலவாத்து சொல்லலாம். இப்போ நம்மளுக்கு மனக்கவலையா, சலவாத்தை கொண்டு நம்ம வெற்றி அடையலாம். அந்த கவலையை அல்லாஹ் தஆலா என்ன செய்வான்? நம்மளை விட்டு தூராக்குவான். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சலவாத்தை கொண்டு ரப்பே என்னுடைய காரியத்தை இது நடத்தி கொடு. இந்த சலவாத்தை ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை வசீலாவாக வைத்து நம்ம கேட்கக்கூடிய துவா ஒருபோதும் நிராகரிக்கப்படாது. எல்லாம் அந்த 1,24,000 நபிமார்களும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொருட்டினால் இது நடத்தி கொடுன்னு தான் கேட்டாங்க. அவங்களுடைய காரியங்களை அவங்களின் பொருட்டினால் என் பாவத்தை மன்னிச்சிருந்தாங்க. ஆலம் அலைஹிஸ்ஸலாம் எல்லாம் மன்னிச்சான். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கப்பல் தரப்படும் போது எல்லாம் சலாமத்தாக கப்பல் போய் சேரணும் துவா. எல்லா நபிமார்களும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை முன்னிறுத்தின்னு சொன்னாங்க. அல்லாஹ் தஆலாவே என்ன செய்யறான்? இந்த உலகம் படைப்பதற்கு முன்னாடியே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முத்தாக படைத்து அந்த முத்தில் உள்ள அழகை ரசித்து கொண்டிருந்தான்ங்கிறாங்க ஹதீஸ் குதுசில.
அப்படிப்பட்ட உத்தம நபி கண்மணி நாயம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தாக இருக்கோம். நாம நம்மளுக்கு கிடைச்சது ஸலவாத்து. ரசூலுக்கு உம்மத்துக்கு மட்டும்தானே இது கிடைச்சிருக்கு. அப்ப நம்ம இன்ஷா அல்லாஹ் அதிகமாக ஸலவாத்து ஓதுவதனால நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய முதல் பலன் என்ன தெரியுமா? நல்ல மரணம் வரும், நல்ல மவுத்து. பாவங்கள் மன்னிக்கப்பட்ட மவுத்து நம்மளுக்கு கிடைக்கணும்டா ஸலவாத்துக்களை அனுதினமும் ஓதக்கூடியவர்களாக இருக்கணும். குறைந்த அளவு நம்ம ஸலவாத்தாக இருந்தாலும் ஒரு 100 முறையாவது ஸலவாத்து ஒரு நாள் ஒன்றுக்கு ஓதக்கூடியவர்களாக இருக்கணும். இதை அதிகப்படுத்துவது தான் அதிகம். ஆனால் ரெகுலராக இருக்கக்கூடிய அமல்னு ஒன்று வச்சு அதில் இத்தனை நம்பர் இல்லாமல் அல்ல எதையுமே படைக்கலை. ஸலவாத்துக்களை அதிகமாக ஓதுவதனால முதல் விஷயம் நம்மளுக்கு நல்ல மரணம், பாவம் மன்னிக்கப்பட்ட மரணம் வரும் இன்ஷா அல்லாஹ். அடுத்தது ஸலவாத்து ஓதுவதனால அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான்? உங்களுடைய பொறுப்புகளை எல்லாம் நான் எடுத்துக்கிறேங்கிறான். நம்மளுடைய பொறுப்புகள்லாம் இருக்குல்லையா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நெருப்பு குண்டத்துக்குள்ள போகும்போது ஹஸ்புனல்லாஹு நிஅமல் வக்கீல்ண்டாங்க. யா அல்லாஹ் நீயே அனைத்துக்கும் போதுமானவன், இந்த நெருப்புல என்னுடைய உடல் கருகுன்னு நீ நினைச்சீங்கன்னா கருகிட்டு போகுதுன்ட்டாங்க. அல்லாஹ் தஆலா காப்பாற்றி கொடுத்தான். அப்போ பொறுப்பை என்ன செஞ்சான்? அல்லாஹ் எடுத்துக்கிட்டு அவங்கள காப்பாற்றணும். இன்னைக்கு நம்ம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்துமார்கள்ட்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துட்ட இருந்த ஈமான் நம்மகிட்ட இல்லை. ஆனால் நம்ம கேட்கக்கூடிய துவா ரசூலை கொண்டு நம்ம கேட்கும்போது அந்த ஈமானுடைய ஜோதியில் நம்மளுடைய ஈமான் கலந்துருச்சுனாலே போதுமானதே. அப்போ அல்லாஹ் நம்மளுடைய பொறுப்புகளை எல்லாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய வாழ்க்கை முழுவதும் நம்ம பொறுப்புகளை எடுத்துக்கிறாங்க தினந்தோறும் நம்ம ஓதுவதனால. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்தது ஸலவாத்து ஓதுவதனால நம்ம என்ன ஹாஜத்துக்காக ஓதுகிறோமோ அந்த ஹாஜத்துக்கள் நிறைவேறும். என்ன ஹாஜத்து நினைச்சாலும் அந்த ஹாஜத்துக்கள் நிறைவேறும். ஸலவாத்தை ஓதி நான் ஹஜ்ஜு செய்யணும்னு சொன்னா காசே இல்லாதவங்க கூட ஹஜ்ஜு செய்யலாம். இப்போதைக்கு ஹஜ்ஜுன்றாலே ஒரு 3 லட்சம் இல்லாமல் ஹஜ்ஜை செய்ய முடியாது. 3 லட்சம் 4 லட்சம் இருந்தாலும் இந்த இப்போ உள்ள காலகட்டத்தில் செய்ய முடியும். ஆனால் அல்லாஹ் அதுக்கு வழிவகுத்து கொடுப்பான். ஸலவாத்தை கொண்டு நான் ஸலவாத்து ஓதுறேன், எனக்கு இந்த காரியத்தை நகர்த்தி கொடு. ஒரு பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்குறோமா, யா அல்லாஹ் சிறந்த மணமகனை கொடு. ஸலவாத்து எல்லா இடத்துலையும் ஸலவாத்து ஓதக்கூடியவர்களாக இருந்தோம்னா நம்ம ஹாஜத்துக்கள் நிறைவேறும் அப்படின்ட்டு மூணாவது விஷயமாக இருக்கு. நாலாவது, சொர்க்கத்தை கொண்டு சுப செய்தி எந்த நேரத்தில் கிடைக்குமா? நம்ம ரூஹு பிரியையில மலக்குகள் வந்து சொல்லுவாங்களாம், உங்களுக்கு சொர்க்கம் அல்லாஹ் சொல்ல சொன்னான். அப்போ நம்ம கேட்போமா, சொர்க்கம் அல்லாஹ் எனக்கு தர்றானா, எதை கொண்டு தர்றான் அப்படின்னு கேட்கும்போது மலக்குமார்கள் சொல்லுவாங்களா, நீங்கள் ஓதிய ஸலவாத்தை கொண்டு அல்லாஹ் தர்றாம்பாங்க. சுப்ஹானல்லாஹ். சொர்க்கத்தை கேட்குற தகுதி நம்மளுக்கு இருக்கா? அந்த அளவு பரிசுத்தமானவர்களாக நம்ம இருக்கோம். ஆனாலும் அல்லாஹ் சொர்க்கத்தை தர்றேன் அப்படின்னு அவன் சொல்லும்போது எதை கொண்டு தர்றான்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்துமார்களுக்கு சொர்க்கத்தை கொண்டு சுப செய்தி சொல்லப்படும். அப்போ அந்த நேரத்தில் அந்த மனிதர் ரூஹு போகிற மனிதருக்கு கவலை இருக்குமா? பதட்டம் இருக்குமா? பயம் இருக்குமா? அல்லாஹ்வே சொல்லி மலக்குகள் சொல்லிட்டாங்க, இப்போ நான் ரெடி அப்படின்னு சொல்லிடுவோம்ல. அப்போ அந்த அடிப்படையில் நம்மளுக்கு கிடைக்கும். அடுத்தது, இந்த ஸலவாத்தை நம்ம ஓதுவதனால ஐந்தாவது, நாளை மறுமையில் உள்ள சிரமங்கள் நெருக்கடிகள் விலகும். நம்ம நினச்சிக்கிறோம் உலகத்தில் தான் இந்த நெருக்கடி, கபரில் மறுமையில் இதுலெல்லாம் நம்ம ஃப்ரீயாக இருக்கலாம், மகுத்தாயிட்ட நிம்மதி. பல பேர் உலகத்தில் இருந்தால் என்னத்தை கண்டோம், மகுத்தா போயிட்டா நிம்மதியாக இருக்கலாமே. மகுத்துக்கு பிறகுதான் ஒரு வாழ்க்கையே நம்மளுக்கு ஆரம்பிக்குது. நம்ம செஞ்ச நல்லது கெட்டது எல்லாமே மகுத்துக்கு பிறகுதான் ஆரம்பிக்கும். அப்போ அப்படி அந்த நிலைமையில் மறுமையில் உள்ள நெருக்கடிகள் கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. நம்ம கபரு ஒரு நெருக்கடியாக இருந்த அல்லாஹ் தஆலா அந்த கபரு நெருக்கடியிலிருந்து நம்மளை பாதுகாக்கணும். நாளை மறுமையில் எழுந்ததில் இருந்து 7 ஸ்பீடு பிரேக் போட்டு வச்சிருப்பான் அல்லாஹ். அது 7ஐயும் தாண்டணுமே. அதுக்கு உதவக்கூடியது நம்மளுக்கு ஸலவாத். அடுத்ததாக ஆறாவதாக, ஸலவாத்து யாரு செய்கிற வேலை? அல்லாஹ் செய்யக்கூடிய அமல். அல்லாஹ் வந்து நம்மளை மாதிரி 5 வக்து தொழுகிறானா, குர்ஆன் ஷரீஃப் ஓதுறானா, மற்றபடி அமல்கள்லாம் இருக்கா? அவன் செய்யக்கூடிய அமல் ஒன்று என்ன? நானும் மலக்குமார்களும் ஸலவாத்து சொல்லுகிறோம், நீங்களும் சொல்லுங்க. அப்படின்னா என்ன? அல்லாஹ் ஸலவாத்து சொல்கிறான். இப்போ அல்லாஹ் ஸலவாத்து சொல்கிறான் என்ன? நம்மளை மாதிரி அல்லாஹும்ம ஸல்லி அலா
முகம்மது அல்லாஹும்ம ஸல்லி அலைஹி வஸல்லம்னு சொல்கிறான். அவனுடைய செலவாத்துங்கிறது அவனுக்கே பொருத்தம் உள்ள செலவாத்து, அவன் மட்டும்தான் அறிவான். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அல்லாஹ் சங்கைப்படுத்துகிறான். அப்போ அல்லாஹ் செய்யக்கூடிய ஒரு அமலை நம்ம செஞ்சோம்டா அவன் திருப்தி அடைவானா அடைய மாட்டானா? இப்போ நம்ம வீட்லேயே ஒரு வேலை சொல்கிறோன்னு வைங்களேன், மகள்கிட்டையோ மருமகள்கிட்டையோ இந்த வேலையை செஞ்சு வைமான்னு சொல்கிறோம். அந்த மருமக அதே மாதிரி செஞ்சு வச்சுருக்காங்க. நம்ம வந்து பார்த்துட்டு என்னைய மாதிரியே நீ பார்த்து வச்சுருக்கம்மா அப்படின்னு சொல்லும்போது 2 பேருக்கும் ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும்ல. தாய்க்கும் மகளுக்கும் அந்த மகிழ்ச்சி கிடைக்கும், மருமகளுக்கும் மகளுக்கும் அந்த மாமியாருக்கும் மகிழ்ச்சி கிடைக்கும் இல்லையா? அப்போ அந்த அளவுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய அமல் சலவாத். அடுத்து 7வதாக, ஒரு முறை நாம் சலவாத்து சொல்வதால் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய வெகுமதி 10 நன்மைகள், 10 பாவங்கள் மன்னிக்கப்பட்டு 10 தரஜாக்கள் உயர்த்தப்படுது. 10 நன்மைகள் ஒரு தடவை சலவாத்து சொன்னா ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சலவாத்துக்களுடைய எண்ணிக்கை 12,000 சலவாத்துக்கள் இருக்கு உலகத்தில். 12,000 செலவாத்துக்கள் நம்மளுக்கு எந்த செலவாத்தாவது எத்தனை செலவாத்து தெரியுமோ மாற்றி மாற்றி ஓதலாம். அப்படி இல்லையா, ஒரு செலவாத்து தான் எனக்கு தெரியும், மற்ற செலவாத்துலாம் எனக்கு தெரியாது. ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும்தான் எனக்கு சொல்ல தெரியும். அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் அந்த மற்ற செலவாத்துக்களை மனனம் செய்வதற்கு இன்ஷா அல்லாஹ் ஆசைப்படணும். சின்ன சின்ன செலவாத்துக்களை நம்ம என்ன செய்யலாம், அதிகமாக மனனம் செஞ்சு வச்சு ஓதக்கூடிய நசிபு உள்ளவர்களாக அல்லாஹ் தஆலா ஆக்கி அருள்வானாக. அடுத்தது 8வது, ஸலவாத்து ஓதுவதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய வெகுமதி என்ன தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நினைவிலும் பார்க்க அருள் புரிவானா. சுபஹானல்லாஹ். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, கனவுல என்னை கண்டவர்கள் என்னையே கண்டவர்கள் அப்படிங்கிறாங்க. அப்படின்னா என்ன? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய உருவத்தில் இப்லீஸ் வரமாட்டான். அப்போ அப்படிப்பட்ட ரசூல்லாவை பார்த்தோம்னு ஒருத்தர் சொன்னாங்கன்னா இவங்கெல்லாம் ரசூல்லாவை கனவுலையா பார்த்துருப்பாங்க அப்படின்னு நம்ம நினச்சிடக்கூடாது. பார்த்துருக்காங்க அப்படின்னு நம்ம உறுதியாக நம்பணும். அதுதான் ஈமா. அவங்க சொன்னாங்கன்னா அது அவங்களுக்கும் அல்லாவுக்கும். அப்போ அவங்க சொல்கிறத நம்ம அப்படியே என்ன செஞ்சிடணும், அல்ஹம்துலில்லாஹ், யா அல்லாஹ் எனக்கு அந்த வாய்ப்பை கூடிய அல்லாஹ். ஸலவாத்து நம்ம தினந்தோறும் ஓதி வருவதனால நம்மளுக்கு அல்லாஹு தஆலா கிடைக்கக்கூடிய பாக்கியம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை கனவு நம்ம மறுமையில் ரசூலை நம்ம பார்த்துருக்கோமா? இப்போ வந்த 1,24,000 நபிமார்களையும் நம்ம பார்த்துருக்கோமா? நம்ம பார்க்கலையே. இப்போ அவங்கள நம்ம அங்கே போய் எப்படி இடம் கண்டுபிடிப்போம்? மற்ற நபிமார்களை எல்லாரையும் நம்ம பார்க்குறோம், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய நாட்டம் இருந்தா. ஆனால் நம் ரசூல் ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நம்ம எப்படி இனம் கண்டுபிடிக்க முடியும்? அதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிமுறை சொல்லி கொடுக்குறாங்க. ஸலவாத்து ஓதியவர்களுடைய முகம் 14 பக்கத்து நிலவு போல ஜொலிக்கும், அதை கொண்டு என் உம்மத்துகளை நான் அடையாளம் பெற்றுக்கொள்வேன். அப்படிப்பட்ட வாய்ப்பு நம்மளுக்கு அல்ஹம்துலில்லாஹ் இந்த ஸலவாத்தை கொண்டு நம்மளுக்கு கிடைக்குது. மற்ற நபிமார்களை எந்த நபிமார்களுக்கும் கொடுக்காத 6 சிறப்புகளை கொண்டு அல்லாஹ் என்னையே சிறப்பிச்சிருக்காங்கிறாங்க. மற்ற நபிமார்களுக்கெல்லாம் கொடுக்காத சிறப்புகளை 6 சிறப்புகளை எனக்கு அல்லாஹ் தந்திருக்கான் அப்படிங்கிறாங்க. 1வது, பூமி முழுவதும் தொழுகும் இடமாக அல்லாஹ் தஆலா ஆக்கியிருக்கான். நம்மளுக்கு ரசூலுக்கு கொடுத்துருக்காங்கன்னா நம்மளுக்கும் தானே. மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் இப்போ சொன்னாங்களே, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் காலத்துலலாம் ஒரு குறிப்பிட்ட இடத்துல தான் அவங்க தொழுகையை நிறைவேற்றணும். அவங்க எங்கே போனாலும் எங்கே வந்தாலும் அங்கே தான் அவங்க தொழுகணும். இன்னைக்கு நம்மளுக்கெல்லாம் எங்கே வேணாலும் நம்ம தொழுகலாம், சுத்தமான இடத்த தவிர. கபிர்ஸ்தானில் தொழுகக்கூடாது, ஆடு மாடுகள் கட்டக்கூடிய இடத்துல கட்டக்கூடாது, தொழுகக்கூடாது, மற்ற நஜீசுகள் இருக்கிற இடத்துல தொழுகக்கூடாது, நடைபாதையில் தொழுகக்கூடாது, நடைபாதை ஓரத்தில் தொழுகலாம், நடைபாதையில் தொழுகக்கூடாது. இப்படிப்பட்ட இடங்களை தவிர மற்ற எல்லா இடங்களும் நம்மளுக்கு தொழுகும் இடமாக அல்லாஹ் தஆலா ஆக்கி கொடுத்தாண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அடுத்ததாக சொல்கிறாங்க, கனிமத்து பொருள் ஹலால். மற்ற நபிமார்கள்லாம் போருக்கு போவாங்க, அந்த போரில் கிடைக்கும் இல்லையா பொருள்கள்லாம், அது எல்லாம் மற்ற நபிமார்களுக்கெல்லாம் ஹலால் கிடையாது. அதையெல்லாம் என்ன செய்யணும், ஒரு இடத்துல வச்சிடணும், தேவை உள்ளவர்களை கொண்டு போவாங்க, அது அப்படியே மங்கி போயிடும். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு மட்டும்
கனிமத்து பொருளை ஹலாலாக்கணும். அதை எடுத்துட்டு வந்து என்ன செஞ்சாங்க, எல்லாருக்கும் பங்கிட்டு கொடுத்தாங்க. ஏழ்மை போய் அல்லாஹு தாலா எளிமையாக வாழ வச்சான். ஏழ்மை வேற எளிமை வேற. அப்போ அதை அல்லாஹு தாலா வாழ வச்சான். அப்போ அந்த அடிப்படையில் கனிமத்து பொருளை அல்லாஹ் ஹலாலாக்கி கொடுத்தான்டாங்க. அடுத்தது மூணாவதாக சொல்றாங்க, என் பெயரை கூறியவுடன் என் உம்மத்துக்கள் செலவாத்து கூற சொல்லி அல்லாஹ் ஏவினான். செலவாத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய பெயரை சொன்ன உடனே நம்மளுடைய நாவுகள் என்ன செய்யணும், செலவாத்தை சத்தமிட்டு சொல்லணும். இன்னைக்கு ரொம்ப பேர் வந்து நாங்கள் மனசுக்குள்ள சொல்லிக்கிறோம், வாய் விட்டு சொல்லலை. செலவாத்தை சட்டமிட்டு சொல்லும்போது பிறருக்கும் அந்த அந்த உதிப்பு வந்து அவர்களும் சொல்ல பழகுவாங்க. நம்ம பிள்ளைகளும் செலவாத்து சொல்ல கடமைப்பட்டவர்களாக ஆவாங்க. இப்போ ஒரு கரண்ட் போகுது, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் சொல்லிட்டு 3 முறை செலவாத்து அல்லாஹ் தஆலா கொடுக்குற அந்த ஒளியை சிறந்த ஒளியாக நம்மளுக்கு தருவான். எந்த ஒரு காரியத்திலையும் முன்னும் பின்னும் செலவாத்தை நம்ம என்ன செய்யணும். ஒரு தொழுகையில பாருங்களேன், முன்னும் பின்னும் செலவாத்து இருக்கா இல்லையா? அதே மாதிரி நம்ம பாங்கு சொல்லும்போது முன்னும் பின்னும் செலவாத்து. நம்ம எல்லா காரியத்திலையும் முன்னுமே ஒரு ஆயத்தை ஓதுறோம். இப்போ லா இலாஹ இல்லல்லாஹு சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் ஒரு தடவை நான் ஓதுறேன் அப்படின்னு நியத்து வச்சு ஓதுறேன். நான் முன்னாலேயும் செலவாத்து பின்னாலேயும் செலவாத்து. இந்த செலவாத்தை கொண்டு இந்த யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் ஓதிய கலிமாவை கொண்டு என்னுடைய காரியத்தை நடத்தி கொடுத்துறியான்னு கேட்கலாம். எல்லா இடத்துலையும் முன்னும் பின்னும் செலவாத்தை கொண்டு அலங்கரிக்கக்கூடியவர்களாக இருக்கணும். அதை அல்லாஹ் ஏவி இருக்கேன்ட சொன்னாங்க. அடுத்தது, எதிரிகள் மனதில் பயத்தையும் மூமின்கள் உள்ளத்தில் முஹப்பத்தையும் அல்லாஹ் கொடுத்து இருக்கிறான். சுப்ஹானல்லாஹ். இப்போ நம்மளுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலே எந்த அளவுக்கு முஹப்பத் இருக்கு. ஒரு முறை உமர் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா வர்றாங்க, யா ரசூலல்லாஹ், என் உயிரை விட, அதாவது என் உயிரை தவிர, என்னுடைய உயிரை தவிர என் உடைமைகள் எல்லாம், என் மனைவி மக்கள் எல்லாம், மற்ற எல்லா உலகத்தில் உள்ள அத்தனை விஷயங்களை விட உங்களை நான் நேசிக்கிறேன்ட்டாங்க. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, உமரே, உங்கள் உயிரை விடன்னு சொல்லாதவர உங்களுடைய ஈமான் பூர்த்தியாகாதுன்றாங்க. அவங்க உயிரை தவிரண்டாங்க. உயிரை விட, உயிருக்கு உயிராக, உயிருக்கு மேலாக நம் கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முஹப்பத்தாக நம்ம நினைக்கணுங்கிறதுக்கு எத்தனையோ வரலாற்று நிகழ்வுகள் இருக்கு. ஒரு முறை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஹ்ராப் படியில் ஏறுறாங்க. முதல் படியில் காலை வச்சுட்டு ஆமீன்கிறாங்க, வழக்கத்துக்கு மாறா. 2வது படியில் ஆமீன் சொல்கிறாங்க, 3வது படியிலையும் ஆமீன் சொல்கிறாங்க. சஹாபாக்களுக்கு எல்லாருக்கும் ஆச்சரியமாக இருக்குது. எப்போவுமே மிம்பர் படியில் நின்று ஆமீன் சொல்கிறவங்க கிடையாது, இப்போ சொல்கிறாங்களே அப்படின்ட்டு. அதுக்கு பிறகு கேட்கப்படும் போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, முதல் படியில் ஆமீன் கால் வைக்கும்போது, யார் ஒரு மனிதன் தாய் தந்தை இருந்தும் அவர்கள் மனதை நோவினைப்படுத்துபவன் நாசமாகட்டும்னு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க. அதுக்கு நான் ஆமீன் கூறினேன்டாங்க. அல்லாஹ் நவுதுபில்லாஹி மின்ஹா, அல்லாஹ் நம்மள அனைவரையும் பாதுகாப்பானாக. 2வதாக சொன்னாங்க, என் பேரு செலவாத்து சொல்லி, என் பெயரை சொல்லும் போது செலவாத்து சொல்லி அந்த செலவாத்துக்கு பதில் கூறாத ஒரு மனிதனுக்கு நாசமாகட்டுன்றார். நவுதுபில்லாஹி மின்ஹா, அல்லாஹ் நம்மள அனைவரையும் பாதுகாக்கணும். அப்ப நம்ம இன்ஷா அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன உடனேயே நம்மளுடைய நாவு என்ன செய்யணும், செலவாத்தை மொழியக்கூடிய நாவாக இன்ஷா அல்லாஹ் நம்ம பழக்கப்படுத்தணும். அடுத்ததாக 5வதாக சொன்னாங்க, நபிமார்களின் வருகை என்னை கொண்டு முழுமையாக ஆக்கினா அல்லாஹ். 1,24,000 முதல்ல ஆரம்ப நபியும் நம்ம நபி தான், இறுதியாக வர்ற நபியும் அந்த நபி நம்ம நபி தான். அப்போ அல்லாஹ் தஆலா நபிமார்களுடைய வருகையை அல்லாஹ் முடிவுக்கு கொண்டு வந்தது அல்ஹம்துலில்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை கொண்டு. அதுக்கு பிறகு நபிமார்களுடைய வருகை இல்லை. இப்போ நம்ம அப்போ தான் பூமி அழுதுச்சான், அல்லாட்ட பூமி அழுதுச்சான், ஏன் அல்லாஹ் இப்போ நபியுடைய வருகை நின்றுமே, வஹியுடைய இது நின்றுமே, நின்றதுக்கு பிறகு அழிச்சாட்டியம் பண்ணக்கூடிய மக்கள் தானே என்னுடைய முதுகுல வாழ்வாங்க அப்படின்னு நினச்சி அழுதுச்சான். அப்போ அல்லாஹ் சொன்னானா, உன்னை அந்த அளவுக்கு விட்டுற மாட்டேன், கவலைப்படாத. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பற்றி ஸலவாத்து ஓதிக்கொண்டே இருப்பார்கள், இறக்கப்பட்ட வஹியை சுமந்து கொண்டே இருப்பார்கள். வஹியை சுமந்து கொண்டு இருப்பார்கள்டா நம்ம குர்ஆனை ஓதிக்கொண்டே இருப்பார்கள். அப்போ அதில் நல்லோர்கள் எல்லாரத்தை கொண்டு உன்னையை நான் கண்ணியப்படுத்துவேன்னு அல்லாஹ் தஆலா சொன்னாங்க.
சுபஹானல்லாஹ். அப்படிப்பட்ட சிறப்புடைய உம்மத்துகள் தான் நாம. அப்ப நம்ம இன்ஷா அல்லாஹ் பூரிப்போம். அடுத்ததாக சொன்னாங்க, ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கு நான் ரசூலாக ஆக்கினான் அல்லாங்கிறாங்க. ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கும். கண்மணி நாயம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனித இனத்துக்கு மட்டும் ரசூல் இல்லை, எல்லாத்துக்கும், ஜின் இனங்களுக்கும் அவங்க தான் ரசூல். ஏன் பறந்து போற சிட்டுக்குருவிக்கும் அவங்க தான் ரசூல், ஊர்ந்து போற எறும்புக்கும் அவங்க தான் ரசூல், எல்லா படைப்பனங்களுக்கும் அவங்க தான் ரசூல், எல்லா சமுதாயத்துக்கும் அவங்க தான் ரசூல். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்ற மெசேஜை சொல்லத்தான் 1,24,000 நபிமார்களும் வந்தாங்க. எங்களுக்கு பிறகு ரசூல் வரப்போறாங்க, எங்களுக்கு பிறகு ரசூல் வரப்போறாங்கன்னு மெசேஜ் சொல்ல வந்தவங்க நாடு எல்லா நபிமார்களும். இதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கிறாங்க. சில நேரம் அபூ ஹுரைரா சொல்றாங்க, சில நேரம் நீ தூங்கி கொண்டிருப்பாய், அந்த நேரத்தில் பல ஆயிரம் கரம் அல்லாஹ்விடம் உயரும். இப்போ நம்ம ஒரு உதாரணத்துக்கு நம்ம தூங்குறோம், நம்ம துவா கேட்கல, அந்த நேரத்தில் நம்மளுக்காக யாரோ ஒருத்தர் துவா கேட்குறாங்க. அவங்க என்ன கேட்குறாங்க, யா அல்லாஹ் ஸலவாத்தை கொண்டு இவர்களுக்கு நன்மையை கொடுங்கிறாங்க. துவா கபூலாயிருது. தூங்கிக்கிட்டே நம்ம இருக்கோம், ஆனால் நம்மளுடைய ஹாஜத்து யாரை கொண்டோ நிறைவேறுது. அப்போ அதுக்கு மூலதனமாக இருக்கக்கூடியது ஸலவாத்தாக இருக்கு. அல்லாஹ்வுடைய உதவி நம்மளுக்கு வரக்கூடிய பாக்கியமும் ஸலவாத்தின் பாதையாக இருக்கு இன்ஷா அல்லாஹ். இப்போ நம்ம ஸலவாத்து ஓதுறதுனால நம்மளுடைய 9 கவலைகள் நம்மளை விட்டு உடனே தீரும். ஸலவாத்து ஓதுவதில் 9 கவலைகள் நம்மகிட்ட இருக்கக்கூடிய, இப்போ நம்மகிட்ட இருக்கிற கவலைகள் 9ன்னு சொல்கிறோம். அந்த கவலைகள்லாம் என்னென்ன கவலை, எதை பற்றி இருக்கும்? உலக கவலை தான் அது, அதில் நிறையா இருக்கும். கடைசியில் சொல்லுவோம், மௌத்தா போயில கரிமாவோட மௌத்தா போகும், அதுதான் என் ஆசைம்போம். முதல்ல சொல்கிறதெல்லாம் சொல்லிடுவோம், வீடு வாங்கணும், சொத்து வாங்கணும், சோகம் வாங்கணும் எல்லாம் சொல்லிட்டு கடைசியாக சொல்லுவோம், மௌத்தா போயில ஈமானோட மௌத்தா போகணும்னு. இப்படிப்பட்ட துனியாவில் நம்ம வாழ்கிறவங்களை இவனு கையும் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறாங்க, ஒரு முறை ஸலவாத்து ஓதி அல்லாஹ்விடம் கரமேந்தி விட்டால் 9 கவலைகள் உங்களை விட்டு சென்று விடுங்கிறாங்க. அந்த 9 கவலை என்ன? முதலாவது, உடலில் உள்ள உபதைகளை விட மனதில் உள்ள உபதைகளான கவலைகள் நீங்கிவிடும். சொல்றது புரியுற மாதிரி இருக்கா? அதாவது உடல்ல நோய் இருக்கு, நொடி இருக்குன்னு சொல்றோம், அங்கே வலிக்குது இங்கே வலிக்குன்னு சொல்றோம் இல்லையா? அதை விட மனவலி எவ்வளவு பெரிய கொடுமை, மனசுல உள்ள பிரச்சனைகள் எவ்வளவு, யார்கிட்டையுமே சொல்ல முடியாது, அல்லாட்ட மட்டும்தான் பேச முடியும். அடுத்தவங்கள்ட்ட சொன்னோம்னா என்ன ஆகும்? வேற வேலை இல்லை. ஒரு நேரம் கேட்பாங்க, அப்படியா, 2வது நேரம் கேட்பாங்க, 3வது நேரம் அவங்ககிட்ட போனோம்னு வைங்களேன், ஏதோ சொல்ல வந்துட்டாங்க. அல்லாஹ் நம்மளை அனைவரையும் பாதுகாக்கணும்ல. ஆனால் அல்லாட்ட திரும்ப 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 சடையாமல் நம்ம சொல்கிறது வரையிலும் அல்லாஹ் தஆலா சடையாமல் கொடுத்துக்கிட்டு இருக்கிறவன். ஆனால் நம்மளுக்கு அவன் தடுக்கணும், நம்மளுக்கு கொடுக்கலைங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வரும். அல்லாஹ் பாதுகாக்கணும். ஆனால் அவன் என்ன செய்யறான், உனக்கு எப்போ என்ன தேவைன்னு நான் அறிஞ்சவேனா, உன்னை விட எனக்கு தெரியும். நீ உன் தாய் தந்தையை கேட்கல, உனக்கு சிறந்த தாய் தந்தையை கொடுக்கலையா, கல்வி அறிவை கொடுக்கலையா, தூக்கத்தை கொடுக்கலையா, நடமாட்டத்தை கொடுக்கலையா, எல்லாம் எல்லாம் கேட்பான். எல்லாம் கொடுத்த யாரெல்லாம் என் ஹாஜத்தை நிறைவேறலையே அப்படின்னு நம்ம சொன்னோம்டா, எல்லாம் பாதுகாக்கணும் இல்லையா? இத்தனையும் கொடுத்த அல்லாவுக்கு நம்ம ஹாஜத்து என்னன்னு தெரியாதா? அல்லாஹ் என்ன சொல்ற, நீங்க கேட்டு நான் கொடுக்குறத சந்தோஷப்படுறேங்கிறான். மனிதர்கள் கேட்டா சங்கடப்படுவார்கள், அல்லாஹ்விட நம்ம கேட்டுட்டோம்னா அல்லாஹ் சந்தோஷப்படுறான். அப்ப அந்த அடிப்படையில் முதல் மனக்கவலை நீங்கும், 1வது. 2வது, சக்கராத்து நேரத்தில் தாகம் வராது. சக்கராத்துடைய நேரத்தில் தாகம் ஏற்படாது. அது பெரிய கவலை இல்லையா? அல்லாஹ் நம்மளை அனைவரையும் பாதுகாக்கணும். சக்கராத்து நேரத்தில் கடல் தண்ணியை நல்ல தண்ணியாக மாற்றி கொடுத்தாலும் தாகம் தீராதுங்கிறாங்க. அல்லாஹ் நம்மளை அனைவரையும் பாதுகாக்கணும் இல்லையா? எப்படிப்பட்ட இக்கட்டான நேரம், அந்த நேரத்தில் அல்லாஹ் நம்மளுக்கு தாகமே இல்லாமல் அல்லாஹ் தஆலா நம்மளுடைய நாவுகளை நனைய வைப்பானா. சுப்ஹானல்லாஹ். அப்போ நம்ம ஸலவாத்து ஓதுவதினால இப்போவே பாருங்கள், நீங்கள் நல்லா யோசனை பண்ணி பாருங்கள், மற்ற ஆயத்துக்கள் ஓதும் போது நம்மளுடைய நாவுகள் நம்மளுடைய வாய்கள் இருப்பதற்கும்
செலவாத்தும் போது நம்ம எப்படி ஓதும் போது எப்படி குளிர்ச்சிகள் ஏற்படுதுங்கிறத நான் ஒரு நேரம் சிந்திச்சு பார்த்தோம்னா நம்மளுக்கு தெரியும். நல்ல வெயில் போடுது, அந்த நேரத்தில் செலவத்தை ஓதிட்டு வெளியே போங்களேன், அந்த வெயில் நம்மளுக்கு வசந்தமாக மாறிடும். அனுபவிச்ச உண்மைகள் நாங்க சொல்றோம். எங்க போனாலும் தண்ணி தாகமா இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டில் நம்ம என்ன செய்வோம், ஒரு பேக்கெட் நம்ம வச்சிருக்கிற ஹேண்ட்பேக்கில் போட்டு வச்சுக்கிறோம். ஏன்னா யார்ட்டையும் நம்ம தண்ணி கேட்டு வாங்கி குடிக்கக்கூடாது. நம்ம அது நல்ல சிந்தனை தான், வச்சிருப்போம். ஆனால் அது எடுக்காம போய் தண்ணி தேவைப்படுற நேரத்தில் தண்ணி கிடைக்காட்ட அந்த இடத்துல ஏன் தாகம் தீர்க்க என் ரசூல் இருக்காங்க. அல்லாவுடைய உத்தரவோட எனக்கு தாகம் தீரும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தோட நம்ம செலவாத்து ஓதும் போது நிச்சயமாக தாகம் தீரும். இதுக்கு நம்ம முக்கியமா என்னன்னா நம்ம யக்கீன் தான் வேணும். அடுத்த கவலை நம்ம குடும்பத்தை பற்றிய கவலை சாதாரண உள்ளத்துல இருக்காது. எப்ப பார்த்தாலும் நம்ம என்ன செஞ்சிருவோம், நடக்காது இப்படி நடந்துருமோ, எது நடக்குது எது நடக்கலைங்கிறது நம்மளுக்கு தெரியாது. ஆனா நம்ம என்ன செஞ்சிருவோம், கற்பனை இப்படி நடந்துட்டா நம்ம என்ன செய்வோம், இப்படி நடந்துட்டா நம்ம என்ன பண்ணுவோம், எல்லாமே நடக்கலையே அதையே நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கணும். அப்ப நம்ம அந்த அடிப்படையில் நம்ம இன்ஷா அல்லாஹ் நம்ம புரிஞ்சு அல்லாஹ்ட்ட கேட்கிற துவாவையும் அர்த்தத்தோட கேட்கணும். அப்ப உள்ளத்துல ஏற்படக்கூடிய அந்த குடும்பத்துல ஏற்படக்கூடிய பிரச்சனை, குடும்ப கவலை இருக்காது. அடுத்தது ரிஸ்கின் பத்திய கவலை நம்மளுக்கு இருக்காது. ரிஸ்கை பத்தி கவலை, இப்ப நம்மளுக்கு இந்த மாசம் ஒரு 10,000 வருமானம் வந்திருக்கு, அடுத்த மாசம் இதே மாதிரி வருமா வராதா தெரியலையே, அந்த கவலை நம்மளுக்கு வராது. அல்லாஹ் போதுமானவன், ஏறப்பு இந்த மாசம் கொடுத்தவன் அடுத்த மாசம் கொடுக்க மாட்டானா அப்படிங்கிற அந்த உறுதி வர ஆரம்பிச்சு. அடுத்ததாக இதுல அமல்கள்ல அசட்டை வராது, அமல்கள்ல அசட்டைகள் ஏற்படாது. இப்ப நம்ம அமல்கள் செய்யற நேரம் எல்லாம் எந்த அளவுக்கு நம்மகிட்ட அசட்டைகள் வருது, அசட்டைகள்ல சோம்பேறித்தனம் எந்த அளவுக்கு வருது, எந்த அளவுக்கு தூக்கங்கள் அசத்துது. அல்ஹம்துலில்லாஹ் பயான் மஜ்லிஸ்ல அல்லாஹு தஆலா ஒரு சில தூக்கத்தை கொடுப்பான். அதை முறியடிச்சு இருந்தா தான் சைத்தானை வெல்ல முடியும். அப்ப நம்ம இப்ப ஒரு அல்ஹம்துலில்லாஹ் நீங்க எல்லாரும் கண்ணை திறந்துக்கிட்டு தான் இருக்கீங்க. அல்லாஹ் கல்வையும் திறந்து கேட்கக்கூடிய வாய்ப்பு அல்லாஹ் தரணும். ஆனாலும் ஒரு சில இடங்கள்ல ஏன் ஜும்மா கொத்துபாவில் கூட இமாமார்கள் சொல்லுவாங்க, தூங்குங்க வேணான்னு சொல்லல, குரட்டை விடாம தூங்குங்கம்பாங்க. அந்த செவத்துல சாஞ்சுக்கிட்டு ஒரு சுகமான ஒரு அந்த நேரம் அப்படி வரும், கண்ணை மறட்டும். அதை என்ன செய்யணும், நம்ம முறியடிச்சு இல்முக்காக நான் இங்க வந்திருக்கேன். அல்ல அந்த இல்மின் தேட்டத்தோட நான் சொல்லக்கூடிய வாய்ப்பக்கூடிய எல்லாரும் சோம்பேறித்தனத்தை போக்கக்கூடியவர்களாக இருக்கணும். சோம்பேறித்தனம் ஏற்படாது. அடுத்தது பணப்பற்றாக்குறை வராது. பணப்பற்றாக்குறை அல்ல, அதில் பறக்கத்தை கொடுத்துருவான். குறுகிய அளவு தான் இருக்கும், அது அல்ல பெரிய அதில் அது பெரிய சாதனைகளை அல்ல தருவான். அந்த அந்த அடிப்படையில் பணப்பற்றாக்குறை ஏற்படாது. அடுத்து நம்ம செலவாத்து ஓதுவதனால நம்மளுடைய வருமானத்தை நோய்களுக்காக எல்லாம் செலவழிக்க வைக்க மாட்டான். அது எவ்வளோ பெரிய கவலை. அதை நம்ம சொல்கிறோம், நம்மளுக்கு ஆஃபியத்தை பற்றி புரிஞ்சுக்கிறதுண்டா என்ன செய்யலாம், ஒரு ஆஸ்பத்திரி வாசலில் போய் இருந்தால் தான் நம்ம ஆஃபியத்தை பற்றி புரியும். அது கூட ஒரு மகானி மக்கானி ரஹமத்துல்லாஹி அலைஹி ஒரு கதை சொல்லுவாங்க. ஒரு பெண்ணுக்கு வயிற்ற வலி தாங்க முடியல, கணவர் ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போயிருக்காரு. கூட்டிகிட்டு போயிட்டு சொல்கிறாரு, இங்கே பாரு இந்த வயிற்ற வலிக்கு இந்த ஆர்ப்பாட்டம் பண்ணுறிய, இங்கே பாரு ஒவ்வொருத்தரும் எப்படி எப்படி நோய்கள்லாம் வந்திருக்காங்க அப்படின்னு அந்த அம்மாவுக்கு சொல்கிறாரு. சொல்லிக்கிட்டே இருக்கும்போது ஒரு மனிதர், ரொம்ப முடியாத மனிதர், ஒரு அடிபட்டு பல இடங்களில் காயத்தோடு ஒரு மனிதரை கூட்டிகிட்டு வர்றாரு. அதை பார்த்துட்டு சொல்கிறாங்க, பேர் இவரும் பாரு என்ன செய்கிறாரு, அந்த வேதனையை தாங்கிக்கிட்டு தானே இருக்காரு, எல்லாம் உனக்கு கொடுத்த வழியை தீர்த்து வச்சிருயாலான்னு துவா கேட்டுக்கிட்டு ஈரி, அதெல்லாம் சரியாயிரும்னு நம்ம கணவர் சொல்கிறார். மனைவி சொன்னாங்களாம், அவரை பார்க்கல பாவமாக தான் இருக்குது, என்னை விட வலி அதிகமாக தான் இருக்குது, ஆனாலும் அவருக்கு வகுத்து வலி இல்லையே, எனக்கு தானே வகுத்து வலி இருக்குது.
அப்ப பிறருடைய வேதனை என்ன, சோதனை என்னன்னு போய் ஒரு இடத்துல இருந்து நம்ம கவனிச்சா தான் தெரியும். நம்மளுடைய சுதந்திரத்தை பத்தி நம்ம தெரியணும்னா சிறைச்சாலையில போய் பார்த்தா தான் தெரியும். பெரிய ஒரு கம்பை வச்சுக்கிட்டு நில்லுன்னா நிக்கணும், உட்காருன்னா உட்காரு, நம்ம நல்லா சுதந்திரமா வாழ வச்சிருக்கான். சுபஹானல்லாஹ். அல்லாஹ் உலகத்துல எதையுமே நம்மளுக்கு வீணாக படைக்கல. நம்மளை